வணக்கம். டாப் ஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா கணங்கள், கனமூலம், கியூப் ரூட். கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் 8th புக்கில் இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன படிச்சுக்கணும் கியூப் ரூட்டுக்கு அப்படின்னா 1 கியூப்லேருந்து நான் 12 கியூப் வரை தான் எழுதியிருக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிச்சுக்கலாம் பெட்ரு அப்படின்னு கேட்டால் 16 கியூப் மட்டும் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா 16 கியூப் ரொம்ப முக்கியம். 4096 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் 27 4 கியூப் 64 5 கியூப் 125 6 கியூப் 216 7 கியூப் 343 8 கியூப் 512 9 கியூப் 729 10 கியூப் 1000 11 கியூப் 1331 12 கியூப் 1728. இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது 16 கியூப். இதில் என்ன நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கணும்னா 2ஓட கியூப் 8ல் முடியுது, 8ஓட கியூப் 2ல் முடியுது. 2ஓட கியூப் 8ல் முடியுது, 8ஓட கியூப் 2ல் முடியுது. 3ஓட கியூப் 7ல் முடியுது, 7ஓட கியூப் 3ல் முடியுது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 2ஓட கியூப் எல்லாமே 8ல் தான் முடியும். 2ஓட கியூப் எல்லாமே 8ல் தான் முடியும். 8ஓட கியூப் எல்லாமே 2ல் தான் முடியும். 3ஓட கியூப் எப்பயுமே 7ல் தான் முடியும். 7ஓட கியூப் எப்பயுமே 3ல் தான் முடியும். 7 அப்படின்னா என்ன 7 17 27 37 எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இதை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. 1 கியூப் 1ல் தான் முடியுது, 1 கியூப் 1ல் தான் முடியுது. 4 கியூப் 64 4ல் தான் முடியுது. 5 கியூப் 5ல் தான் முடியுது 65. 6 கியூப் 6ல் தான் முடியுது. இந்த 16 கியூப் 6ல் தான் முடியுது. அடுத்தது 9 கியூப் 9ல் தான் முடியுது. 0ஓட கியூப் 0ல் தான் முடியுது. மறுபடியும் 1 கியூப் 1ல் முடியுது. 2 கியூப் பாருங்கள், இதுலேயும் 8 இங்கேயும் 8. இது மட்டும் தனியாக அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது பெட்டர். ஏன் இந்த 16 கியூப் இம்பார்ட்டன்னா 2 பவர் 12 4 பவர் 6 8 பவர் 4 16 கியூபு 64 ஸ்கொயரு. இதுக்கெல்லாம் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4096. 4096. இதை மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா அடிக்கடி இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக் சம் சால்வ் பண்ணுறப்பையோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் உள்ள நுழையிறப்போயோ நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அந்த அனலைசிஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ இதையும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சம், பின்வரும் எது முழு கணங்கள் அல்ல. நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா இப்போ மேலே, அதை தெரிஞ்சிடுச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும். இந்த லிஸ்ட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா 1 கியூப்லேருந்து 12 கியூபு ப்ளஸ் 16 கியூபு இங்கே எழுதி போட்டிருக்கேன். இது தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த சம்ம பாருங்களேன். 12 கியூப் இது என்னது 12 கியூப், இது 10 கியூப். அடுத்தது இது ரெண்டும் நமக்கு தெரியாது. சரி, இது தெரியாதனால இதை மட்டும் தனியாக எடுத்து செஞ்சுக்க வேண்டியதான். எது முழு கணங்கள் அல்ல. இது ரெண்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டுத்துல தான் ஒன்று ஆன்சர். சரி சார், இது எப்படி சார் ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இதுக்கு பகாகாரணியின் பெருக்கல் முறையில் தான் போட்டிருப்பாங்க. இப்போ இதுவும் எடுத்து பகாகாரணியின் பெருக்கல் முறையில் சால்வ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இந்த 2196 அப்படிங்கிற இந்த நம்பர் எந்த முழு வர்க்கத்துலையும் வராது. 2196 ஏன்னா 16 கியூப் 4096. அப்போ 16 12 வரையும் நம்ம படிச்சிருக்கோம். 13 14 15 தான் இருக்குது. அதில் எது வராது அப்படின்னு 2196 இடம் பெறாது. ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்து தானாவகத்தல் முறைப்படி ஒவ்வொன்றத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கான வர்க்கம் கனமூலம் கிடச்சிரும். அதாவது கனமும் கிடச்சிரும். இப்போ இது பாருங்களா, கூட்டுங்க. 10 13 17 3ஆம் வாய்ப்பில் டிவைட் ஆகாது. அடுத்தது 7ஆம் வாய்ப்பில் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். 42 மறுபடியும் 61 61னா பேலன்ஸு 7ஆம் வாய்ப்பாடும் இடம் பெறலை. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பாலையும் எடுத்து போட்டு பார்க்கணும். இதுக்கு வகுப்படும் தன்மைக்கான விதிகள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை எடுத்து போட்டு பார்த்தோம்னா தெரியும். ஆனால் இது வகுப்படும், இது ஒரு முழு கணம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியும். ஏன் அப்படின்னா எல்லா 3மே 7ஓட இதில் தான் முடியும் இல்லையா? 4913 அப்படின்னா இது 17ஓட கியூபு. இது எதோட கியூபு? 17 கியூபு. 17ஆல் மட்டும்தான் நீங்கள் டிவைட் பண்ண முடியும். 17ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதில் எத்தனை 17 இருக்குது? இதுக்கு தான் 17ஆம் வாய்ப்பாடு ஒன்று படிக்க சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 17ஆம் வாய்ப்பாடு நான் எப்பயுமே படிக்க சொல்லுவேன். 17ஆம் வாய்ப்பாடு படிச்சுக்கங்க. 17 2 34 பேலன்ஸு 15 151ன்னு வரும். 151ல் 17 எத்தனை வாட்டி இருக்குன்னா 17 × 5 85 17 6 102. ஸோ 17 × 9 153. இது 8 வாட்டி வரும். 51 இருக்குது, 53 அப்படிங்கிறது தான் 9 வாட்டி வரும். 8 வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது 80 8 7 56 80 56 136 பேலன்ஸு 15. 153ல் 17 எத்தனை வாட்டி இருக்குது? 9 வாட்டி. ஸோ இது 17 ஸ்கொயர். அப்போ இது இந்த ஆன்சர் என்னன்னா 17 கியூபுங்க. இது கூடுதலாக இப்போ படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது 17 கியூப்.
இப்போ இது எப்படி போடுறதுங்கிறதே கற்றுக்கணும்னா நீங்கள் 17ஆம் வாய்ப்பாடு படித்தா மட்டும் தான் புரியும். 17ஆல் தான் அடிக்கணும். அப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக வராது. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. அடுத்த கொஷின் பாருங்க. கொஷின் பாருங்க. 250047 என்ன கண்டுபிடிக்கணும்? கன மூலம் கியூப் ரூட் எடுங்க அப்படின்னு இருக்காங்க. கியூப் ரூட்னா இப்படி போடும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் பார்த்தோம், ஸ்கொயர் ரூட்டு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ கியூப் ரூட். கியூப் ரூட்னா கடைசி 3 டிஜிட் தனியாக பிரிச்சிருங்க. இது அதை விட ஈஸி. பின்னாடி படித்ததை விட இது ஈஸி. என்னால் முடிஞ்சிருக்கு? 7ல் முடிஞ்சிருக்கு. 7ல் முடிஞ்சிருந்தா 3ஓட கியூபு 7ல் முடியும். 7ஓட கியூபெலாம் 3ல் முடியும். இங்கே 7 பார்த்தாலே 3 போட்டுக்கோங்க. இந்த 250 எந்த 2 பர்ஃபெக்ட் கியூபுக்கு இடையில இருக்குன்னு பார்க்கணும். 250 இதை பாருங்க. 6 கியூபுக்கும் 7 கியூபுக்கும் இடையில இருக்குது. ஆமாம் தானே? 6 கியூபுக்கு 7 கியூபுக்கு இடையில தான் 250 இருக்குது. அப்போ அதை தான் என்ன எடுத்துக்கலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு எடுத்துக்க போகிறோம். கவனிங்க. ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதான் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை போட போகிறோம் அப்படின்னா 6 63. எங்கே சார் 3 எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா 3ஓட கியூபு 7ல் தான் முடியுங்க. 7ஓட கியூபு 3ல் தான் முடியும். ஏதாவது ஒரு நம்பர் 3ல் முடிஞ்சிருக்குன்னா அது 7ன்னு எழுதிக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் 7ன்னு முடிஞ்சிருக்குன்னா அதை எதை எழுதணும்? 3 எழுதணும். இங்கே என்னத்தில் முடிஞ்சிருக்கு? 7ல் முடிஞ்சிருக்கு. கடைசி 3 டிஜிட் பிரிக்கணும். ஏன் சார் நீங்கள் 3 டிஜிட் பிரிச்சிங்க? அதுதான் ஷார்ட்கட்டு. அந்த 3 டிஜிட் பிரித்து போடணுங்கிறது தான் இந்த முறையே. ஏன்னா கனமூலம்னா 3 பிரிக்கணும். அதனால தான் 3 பிரிச்சிருக்கோம். லாஸ்ட் 3 பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற 250 எந்த 2 கனமூலத்திற்கு, அதாவது பெர்ஃபெக்ட் கியூபுக்கு, முழு கணத்திற்கு இடையே வருது அப்படின்னு பார்க்கணும். 6ஓட கியூபு 216, 7ஓட கியூபு 343. இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் அந்த 250 வருது. அப்போ எதை எடுத்துக்கணும்னா 6. எது சின்ன நம்பரோ அதான் எடுத்துக்கணும். 6ன்னு எடுத்துக்கணும். 63. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ 2. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கியூப் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு கியூப் ரூட் பார்த்தாலே செஞ்சிடலாம். 12/729க்கு கியூப் ரூட் எடுத்தா 9. இதை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது தகா பின்னம். ஸோ இது நம்ம வகுக்கும் போது 1 3/9. மறுபடியும் 3/9 வகுக்கலாம் இல்லையா? 1 1/3. 1 1/3 ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4096. நான் சொன்னேன்னா 4096 பார்த்தாலே என்ன எழுதணும்ட்டு 4096 அப்படின்னாலே 16 கியூபு. இப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுக்க சொன்னாங்கன்னா 16. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணதுனால இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது இது. இப்போ 16. இப்போ 16 ஆன்சர் கிடையாது. ஏன்னா இந்த 16 முன்னாடி எத்தனை 0 போட்டிருக்காங்க பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 0.004096. நல்லா புரிஞ்சுக்கங்க. கியூப் ரூட்டை பொறுத்தவரையும் 3 பிரிக்கணும். 3 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தா நீங்கள் கியூப் ரூட்லேருந்து வெளில வந்தால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும்? 0.16. இதுதான் ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே 3 பிரிக்கணும். ஸ்கொயர் ரூட்னா 2 பிரிக்கணும். ஸ்கொயர் ரூட்டில் இந்த புள்ளிக்கு அப்புறம் வர நம்பர்லாம் 2 பிரிக்கணும். கியூப் ரூட் அப்படின்னா 3 பிரிக்கணும். 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் நீங்கள் 2 டிஜிட் தள்ளி போடணும். 9 டிஜிட் தள்ளி இருந்தால் நீங்கள் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆன்சருக்கு. சரியா? இங்கேருந்து இங்கே போகிறப்ப இங்கே 2 டிஜிட் இருந்தால் இங்கே எத்தனை டிஜிட் போடணும்? 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இதை கியூப் பண்ணால் இதை கியூப் பண்ணால் புரியுதா? அதை தான் செஞ்சுருக்காங்க. அடுத்த கொஷின் நம்பர் 5 கவனிங்க. இப்போ இதை கியூப் ரூட் எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சம். லாஸ்ட் 3 டிஜிட் பிரிச்சுக்கிறோம். லாஸ்ட் 3 டிஜிட்டை பிரிச்சுக்கிட்டோம்னா என்ன வரும் பாருங்க. 4ன்னு முடியுது. எதோட கியூப் 4ல் முடியும்? 4ஓட கியூபு 4ல் முடியும். 4ஓட கியூபு 4ல் முடியும். அப்போ இங்கே என்ன வருது? 1906. 1906 அப்படிங்கிறது எதுக்கு இடையில இருக்கு? 12 கியூப் 1728. 13 கியூபு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர். 13 கியூபு அதை விட கொஞ்சம் பெருசு. 13ஓட கியூபு 7ல் தான் முடியும் இல்லையா? ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது 12 கியூபுக்கும் 13 கியூபுக்கும் இடையில இருக்கும். அப்போ அங்கே என்ன போடணும்? 12. இதுக்கு என்ன போடணும்? 12. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 124. இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 124 பெருக்கல் ரூட் எக்ஸ் 3100 ஈக்குவல் டு 3100. இங்கே இருக்கிற பெருக்கல் அந்த பக்கம் போனால் வகுத்தல் இல்லையா?
3100 வகுத்தல் 124. எதையாவது நம்பரால் அடிக்கலாம்னா 4ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். 4ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 3 12 4 4. எப்படி சார் 4ஆல் அடிக்கலாம் டக்குன்னு சொல்கிறீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 0ல் முடிஞ்சிச்சுன்னா 4ஆல் அடிக்கலாம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 7 4 28 பேலன்ஸ் 30 இருக்கும். மறுபடியும் 7 4 28 30ல் 28 போச்சுன்னா 20 இல்லையா? 20னா 5 4 20. அவ்வளோதான். ஸோ இதையும் மறுபடியும் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 31 31 2 31 62 பேலன்ஸு 13 135 135ல் 31 எத்தனை வாட்டி இருக்கும்? 5 வாட்டி இருக்கும். ரூட்டு எக்ஸுங்கிறது இப்போ 5ன்னு கிடச்சிருச்சுங்க. அவங்க எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த ரூட் அந்த பக்கம் போனால் ஸ்கொயராக மாறிடும். 5 ஸ்கொயர். ஆன்சர் 25. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 25. ஆப்ஷன் ஒரே ஒரு நிமிஷம். இங்கே நான் 25க்கு 5 எழுதியிருக்கேன். 25 ஸ்கொயர் எடுத்தும் போது 25 ஸ்கொயரு 25 ஸ்கொயர் பண்ணுறப்ப 625. 625ங்கிறது ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஸோ ரூட் கியூப் ரூட் எடுக்க கற்றுக்கங்க, தன்னால் போட்டுக்கோங்க. இங்கே 25 இருக்குது, ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 25, ரூட் அந்த பக்கம் போனால் ஸ்கொயராக மாறிடும். அடுத்த கொஸ்டின், ஒரு வர்க்க எண்ணின் கணமானது, ரொம்ப முக்கியமான சம்பவம் அது. ஒரு வர்க்க எண்ணின் கணமானது, ஏதோ ஒரு வர்க்க எண் இருக்குது, அதோட கணமானது 729. 729க்கு கணம் என்னன்னு கேட்டால் 9 கியூப். அது ஒரு வர்க்க எண். ஆமாம், 9ங்கிறது ஒரு வர்க்க எண்ணா இல்லையா? கண்டிப்பாக வர்க்க எண். ஒரு வர்க்க எண் அப்படின்னா இந்த இடத்துல எது வர்க்க எண்? ஒரு வர்க்க எண்ணின் கணம். ஒரு வர்க்க எண்ணின் கணமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தை காண்க. இது ஒரு வர்க்க எண். இந்த வர்க்க எண்ணுன்னா என்ன அர்த்தம்? 3 ஸ்கொயர் தானே 9 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இது ஒரு வர்க்க எண்ணா 3ஓட ஸ்கொயரு. அப்போ இந்த நம்பருக்கு அவங்க கேட்கறது, இந்த நம்பருக்கு வர்க்கமூலத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3ஓட ஸ்கொயர் தான் 9 அப்படின்னா இந்த எண் என்னன்னு கேட்டா 3. அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா? அந்த எண்ணின்னா இந்த எண், அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. வர்க்க மூலம்னா என்னது? ரூட்டு, ஸ்கொயர் ரூட். கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வர்க்க எண், வர்க்க எண்ணா 3 ஸ்கொயர் பண்ணா 9. 9ஓட கணமானது 729. 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணா 9. அதை ஸ்கொயர் பண்ணா 9. இதோட கணம் அப்படின்னா 729. ஒரு எண்ணின் வர்க்க எண்ணானது, ஒரு எண்ணின் வர்க்கமானது அவற்றின் கன எண்ணாக 729 கொடுத்துருக்காங்க. ஒரு வர்க்க எண்ணின் கணமானது அப்படின்னா இந்த வர்க்க எண், அதோட கணமானது 729. அப்போ அவன் கேள்வி என்ன கேட்குறான்? இது காரணம். இதுக்கு யார் காரணம்? இந்த எண் காரணம். அந்த எண்ணோட என்ன கேட்குறாங்க? வர்க்க மூலம். நிறையா பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரூட் 9க்கு போயிட்டு ரூட் எடுத்துட்டு 3ன்னு போடுவாங்க. இங்கே 3யும் இருக்குது, ரூட் 3யும் இருக்குது. இதுக்கு ஆன்சர் நல்லா கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நிறையா பேரோட ஆன்சர் 3ஆக இருக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. ஒரு எண்ணின் வர்க்கமானது, அந்த வர்க்க எண்ணின் கணமானது 724. ஒரு எண்ணின் வர்க்கம் அந்த எண்ணின் கனமூலம், சரி கணமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஓட ஸ்கொயர் தான் 9ஓட கியூபு 729. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் சம், 773ன் கணத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம். 73ன் கணம் அப்படின்னா என்னது? கியூபு. 73ஓட கியூப்ல இருக்கக்கூடிய 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்கறான். ஒன்றுகளின் இலக்கம்னா இப்போ 73 3 வாட்டி பெருக்கணுங்க. 2 வாட்டி பெருக்கிறதுக்கு ஓகே ஷார்ட்கட் இருக்கு. 3 வாட்டி பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட்லாம் இல்லை, நீங்கள் பெருக்கி தான் போடணும். பெருக்கி போட்டிங்கன்னா 3 கியூபு என்னன்னு பாருங்க. மறுபடியும் அதை 3ஆல பெருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆன்சரே வந்துருச்சு, வாயில் பாதி வந்துருச்சு. நீங்கள் இதில் சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரைட்டா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இதுக்கு கியூப் ரூட் எடுத்து இதில் இருக்கிற ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது மூணாவது கொஸ்டின், ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 24, 36, 80 into 25. கியூப் ரூட் அப்படின்னா இதுக்கு அப்படியே கியூப் ரூட் எடுத்துட வேண்டியதாங்க. ஏதாவது பெருக்க முடிஞ்சா பெருக்கிருங்க. இதோட கனமூலம்னு கேட்குறாங்க. என்ன சார் எல்லாமே 36, 25 கனமாக இருக்குது, கனமூலம் கேட்குறாங்க. சும்மா லைட்டாக பெருக்கி பார்க்க வேண்டியதான். பெருக்கி பார்த்துட்டு கியூப் ரூட் எடுக்கணும். பெருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. 24, 25 ஈஸியாக பெருக்கலாம். 80 ஈஸியாக பெருக்கலாம். 36 பெருக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பெருக்கிட்டீங்கன்னா போதும். இது பெருக்கிட்டு கியூப் ரூட் எடுக்கணும். அது உங்களுக்கு ஈஸி. லாஸ்ட் 3 டிஜிட் தனியாக பிரிச்சிருங்க, கடைசி டிஜிட்டை தனியாக போடணும். இந்த முன்னாடி இருக்கிறது எந்த 2 கனமூலத்துக்கு இடையில, கணங்களின் இடைப்பட்ட இடத்துல இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அதில் எது லோவஸ்ட்டோ அதான் எழுதணும். இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.